அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, ஆலிமுலமா பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும், வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இன்றைய 18ஆம் நாள் அமர்வை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா. இன்றைய தலைப்பு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற தலைப்பின் கீழே ஹஸரத் அவர்கள் இன்றைய தினம் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குத்துபில் அவுலியாஇ வ இஃப்திஹாரில் முத்தகீன் வ தாஜில் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரலீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா வ பி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖ முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா நிசா அந்நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் ஸலவாத்திக ஷைஉன் வ பாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் பரகாத்திக ஷைஉன் வ ஸல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் ஸலாமிக ஷைஉன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவென்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 18வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மீதமிருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் நிறைவு செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. இந்த ரமலானையும் இந்த நோன்பையும் மறுமை நாளில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக, நோன்பாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு 18வது இரவு. நேற்று பத்ரு சஹாபாக்கள் இரவு. பள்ளிவாசலில் இருந்த ஒரு சில நிகழ்வுகள் காரணமாக பத்ரு சஹாபாக்கள் சம்பந்தமான செய்திகளை நாம் நேற்று முன்தினமே சொல்லிவிட்டோம். நேற்றைக்கு 2 நிகழ்வுகள் இருந்த காரணத்தால் சுருக்கமான ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்துவிட்டோம். ரமலான் மாதத்துடைய 17வது இரவு என்பது பத்ரு சஹாபாக்களின் நினைவு தினம் மட்டுமல்ல, அதுதான் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நினைவு நாளும் அதுதான் சகோதரர்களே. ஹிஜ்ரி 58வது ஆண்டில் ரமலான் மாதத்தில் 17வது நாள் தான்
அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் இன்றைக்கு அவர்கள் குறித்து பேசுவதற்கு ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. என்றாலும் நாம் ஏற்கனவே 10வது இரவில் அது அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நினைவு நாளாக இருந்த காரணத்தால் அவர்களை பற்றியும் பேசுவதற்கு எவ்வளவோ செய்திகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வாலிபராக இருக்கிற போது 40 வயதை அடைந்த அதுவும் விதவையாக ஆன அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏன் அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான் என்பது சம்பந்தமான செய்திகளை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஏனென்றால் இந்த செய்திகளெல்லாம் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட திருமணங்கள் குறித்து கொச்சையாகவும் அசிங்கமாகவும் எதிராளிகள் பேசிக்கொண்டிருக்கிற போது அது சம்பந்தமான தரவுகள் நம்முடைய விரல் நுனியிலே இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது, நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம், போராட்டம் பண்ணினோம், அதோடு முடிந்து விட்டது என்று நாமும் இருந்து விட்டோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு 10 வருடங்களில் கழித்து யாராவது ஒருவன் பேசத்தான் செய்வான். அப்படி பேசுகிற போது நாம் இந்த தகவலை அடுத்த தலைமுறைக்கு சேர்க்காமல் இருந்தோம் என்றால் அந்த எதிராளிகள் சொல்வது சரிதான் என்பது போல் அதை ஆமோதிப்பது போல நம்முடைய சமுதாயமும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் பேச ஆரம்பித்துவிடும். அப்படி பேச ஆரம்பித்தால் ஈமான் பறி போய்விடும் சகோதரர்களே. அப்படி ஒரு ஆபத்து நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு முயற்சிகள் செய்யப்படுகின்றன. அதிலே இன்றைக்கு அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களை பற்றி பேசுவதற்கு பல்வேறு செய்திகள் இருந்தாலும் அவர்களை நபி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். நபி அவர்கள் 50 வயதை கடந்ததற்கு பின்பு அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஏன் அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தான் என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்து கொண்ட திருமணங்கள் குறித்து கொச்சையாக பேசுகிறவர்கள் குறிப்பாக அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் குறித்து அவர்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுவதை, குழந்தை திருமணம் என்றெல்லாம் பேசுவதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் இன்றைக்கு அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சம்பந்தமாக, நபி அவர்களுடைய திருமணம் சம்பந்தமாக நாம் இங்கே சில செய்திகளை நாம் பரிமாற இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவருக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. அவர் மற்ற பெண்களைப் போல் சாதாரணமான பெண்மணி அல்ல. அவர் பல்வேறு துறைகளில் அபாரமான ஆற்றல் பெற்றவர். ஆனால் அவருடைய அத்தனை ஆற்றலும் இஸ்லாத்தின் கல்வி வளர்ச்சிக்காக அது பயன்பட்டது என்பது நம்ம ஆரம்பத்திலே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தின் மூலமாக இந்த சமுதாயம் அடைந்த பலன் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன பலன்களெல்லாம் அதனால் ஏற்பட்டன என்பது குறித்து இன்றைக்கு நாம் சில செய்திகளை சிந்திக்க இருக்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமணமும் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமணமும் சமூக ரீதியிலான ஒரு ஒற்றுமை அதற்கு உண்டு சகோதரர்களே. அந்த இருவரும் நபி அவர்களுக்கு மனைவியாக வாழ்ந்த அந்த மண்ணின் சூழலோடு அந்த காரணம் சம்பந்தப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு மனைவியாக இருந்த அந்த மக்காவின் சூழல் என்ன என்பதையும், அந்த சூழலுக்கு ஏற்றவாறு அவர்கள் எவ்வாறு தன்னுடைய பங்களிப்பை இஸ்லாத்திற்கு செய்தார்கள்
என்பதையும் நாம் ஏற்கனவே 10வது நாள் சொற்பொழிவில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் மதீனாவுடைய சூழல் அப்படிப்பட்டது அல்ல. 2 சூழலும் வெவ்வேறானவை சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பரப்புரையை ஆரம்பித்த போது மக்காவில் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலகீனமான சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள், ஆதரவற்றவர்களாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது காலம் காலமாக பல தெய்வ உருவ வழிபாட்டில் ஊறி போயிருந்த மக்கா காஃபிர்களுக்கு அதை சகிக்க முடியவில்லை. அதனால் அந்த ஏழை முஸ்லிம்களுக்கு, சஹாபிகளுக்கு எந்த அளவுக்கு அவர்களை துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை துன்புறுத்தினார்கள் சகோதரர்களே. அது குறித்த சில தகவல்களை எல்லாம் நாம் முந்தைய நாட்களில் நாம் தெரியப்படுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காஃபிர்களின் இழிச்சொற்களுக்கும் பழிச்சொற்களுக்கும் ஆளானார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழைகளும் அடிமைகளும் மக்காவாசிகளின் சித்திரவதைக்கு ஆளாகி அல்லல் படுவதை கலங்கிய மனதுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்க முடிந்ததே தவிர அதை தடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றதற்காக சிலர் உடல் 2 துண்டுகளாக கிழிக்கப்பட்டு என்ன செய்தார்கள்? இறந்தார்கள். இன்னும் சில பெண்கள், சுமையா ரலியல்லாஹு தஆலா போன்ற பெண்கள் மர்மஸ்தானத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர்கள் மரணமடைந்தார்கள். இன்னும் சிலர் நடுப்பகலில் சுடும் மணலில் கிடத்தி வைக்கப்பட்டு அது அசையாதிருப்பதற்காக நெஞ்சின் மீது பாறாங்கல்களை தூக்கி வைக்கப்பட்டார்கள். இன்னும் சிலர் நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு துண்டுகளால் சூடு போடப்பட்டார்கள். இன்னும் சிலர் சவுக்குகளால் அடிக்கப்பட்டார்கள். இன்னும் இது போன்ற பல கொடுமைகளுக்கு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஆளானார்கள். அப்போது வீட்டிலிருந்து வெளியே போகிற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்படி காட்சிகளை எல்லாம் கண்ணால் காண்பார்கள். ஆனால் அவற்றை பார்க்கிற போது மனசு கலங்கும். மேலும் மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சூனியக்காரர், பைத்தியக்காரர், பிரிவினைக்காரர் என்றெல்லாம் அவச்சொற்களால் அழைக்க ஆரம்பித்தார்கள். இவற்றையும் அவர்கள் நேரடியாக அனுபவிக்கும் போது உள்ளுக்குள்ளே உயிர் உருகும், உள்ளம் கருகும், ஒன்றும் செய்ய முடியாது. இந்நிலையில் வீட்டிற்கு வெளியே இருந்து வீட்டிற்கு வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அப்போது அவர்களின் நிலையை அறிந்து அதற்கு ஏற்றால் போல ஆறுதல் மொழிகளை பேசி அன்புடனும் அனுசரணையுடனும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நடந்து கொண்டார்கள் சகோதரர்களே. அந்த நேரத்தில் அப்படி பேசுவதற்கு ஒரு மனைவி தேவைப்பட்டார். அதற்காக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மணமுடித்து வைத்தான். அவர்கள் ஏற்கனவே 2 கணவன்மார்களுக்கு வாழ்க்கைப்பட்டு ஒருவர் பின் ஒருவராக 2 கணவன்மார்கள் மரணித்து போனதற்கு பின்னால் நபியை திருமணம் முடித்தார்கள். ஏற்கனவே வாழ்ந்து பார்த்த அனுபவம் அவர்களுக்கு இருந்தது. குடும்பத்தில் எப்படி அனுசரித்து போக வேண்டும், எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும், எப்படி அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அனுபவம் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த 25வது வயதில் 40 வயதை உடைய அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான். இதுவெல்லாம் நாம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிற செய்தி. ஏற்கனவே சொன்னது தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போது மதீனாவின் சூழல் என்பது அப்படிப்பட்டது அல்ல. மதீனாவின் சூழல் முற்றிலும் மாறுபட்டது சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சாதாரண பிரஜைகளில் ஒருவராக நபி இருந்தார்கள். ஆனால் மதீனாவில் ஆட்சி தலைவராக இருந்தார்கள். இங்கே அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம், ஒரு குடியரசு நிறுவப்பட்டு விட்டது. அந்த இஸ்லாமிய குடியரசின் தலைவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் சகோதரர்களே. அதனால்
அல்லாஹ்வின் சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய இஸ்லாமிய அரசு ஏற்பட்டு மதீனாவின் சூழல் மக்காவின் சூழலுக்கு முற்றிலும் மாறுபட்டது. மேலும் மக்காவில் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கூட இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு பல தடைகள் இருந்தன. ஆனால் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய வல்லரசுகளாக இருந்த ரோமபுரி பாரசீக பேரரசுகளுக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அவர்களுக்கு கடிதம் எழுதுகிற அளவுக்கு நிலைமை மாறியிருந்தது. ஆனால் மக்காவில் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கூட இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியாது. அதனால் அந்த சூழல் வேறு வேறு சூழலுக்குள்ளது. மேலும் மக்காவின் இறை நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சஹாபிகளை தன்னால் என்ற அளவுக்கு துன்புறுத்தினார்கள். அவர்களால் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு போக வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் மதீனாவுடைய நிலை அப்படி அல்ல. இஸ்லாத்திற்கு எதிராக ஒருவர் ஒரு செயலை செய்தால், இல்லை யுத்தத்திற்கு வந்தால், தாக்குதல் நடத்தினால், எதிர்த்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு, போர் செய்கிற அளவுக்கு திறனை மதீனாவில் சஹாபிகள் பெற்றுவிட்டார்கள். அந்த வகையிலேயும் மதீனாவின் சூழல் முற்றிலும் மாறுபட்டது. சகோதரர்களே, மக்காவை பொறுத்த வரைக்கும் தொழுகை மட்டும் கடமையாக இருந்தது. மற்ற வணக்கங்கள் எல்லாம் மதீனாவில் தான் கடமையானது. மக்காவில் தொழுகை மட்டும்தான் கடமையாக இருந்தது. நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இவைகளெல்லாம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் தான் கடமையானது. சகோதரர்களே, அந்த தொழுகையை கூட காபத்துல்லாவிற்கு சென்று பகிரங்கமாக தொழ முடியாத சூழல் மக்காவில் இருந்தது. அப்படி தொழுதால் காஃபிர்களெல்லாம் சுற்றி நின்று அடித்து நைய புடைத்து விடுவார்கள். அப்படி பல சஹாபிகள் அப்படி அடி உதைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதனால் சஹாபிகள் மக்காவில் தங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுவார்கள். மதீனா அப்படி அல்ல. மதீனாவில் தொழுகை நேரம் வந்துவிட்டால், தொழுகை நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்கு பாங்கு சொல்லி அறிவிக்கின்ற அளவுக்கும், தொழுகையை கூட்டாக தொழுவதற்காக மஸ்ஜிது நபவி போன்ற பல பள்ளிவாசல் நிர்மாணம் செய்கின்ற அளவுக்கு நிலைமை மாறி போய்விட்டது. சகோதரர்களே, இதுவெல்லாம் மக்கா மதீனாவுடைய சூழலை நாம் ஒப்பிட்டு பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் மக்காவில் தொழுகை மட்டும்தான் கடமையாக இருந்தது, வேறு எதுவும் கடமையாக ஆகவில்லை. ஆனால் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் நோன்பு கடமையானது, ஜக்காத்து கடமையானது, ஹஜ்ஜு கடமையானது, இன்னும் மற்ற வணக்கங்கள் எல்லாம் அதற்கு பின்புதான் கடமையாக ஆகினது. சகோதரர்களே, மேலும் மதீனாவை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகத்திற்கும் கீழறுப்பு வேலைகளுக்கும் பெயர் போன யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு மாறாக செயல்படுவதன் மூலம் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான நடவடிக்கைகள் அவ்வப்போது ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். அதுபோல மக்காவின் இறை நிராகரிப்பாளர்கள் அரபு நாட்டின் மற்ற பகுதிகளில் வாழ்ந்து கொண்ட இறை நிராகரிப்பாளர்களுடன் சேர்ந்து கொண்டு இஸ்லாத்தின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மதீனாவை தலைமையகமாக கொண்டு இஸ்லாமிய அரசு ஒன்று உருவாகியது அவர்களுடைய கண்களை உறுத்தி கொண்டே இருந்தது. சகோதரர்களே, எனவே அதை சாய்த்துவிடும் முயற்சியில் அவர்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து முழு வீச்சில் ஈடுபட்டார்கள். அதனால் எதிரிகளுக்கு எதிராக களம் காண வேண்டிய அவசியமும் அதற்கான படைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய அவசரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. மக்காவில் தொழுவது, அந்த கலிமாவை பிறர்களிடம் செய்வது, அது பற்றி பேசுவது, அவ்வளவுதான். ஆனால் இங்கே அப்படி அல்ல. இன்னும் பணிச்சுமைகள் அதிகமாக ஆகிவிட்டன. ஒன்றன் பின் ஒன்றாக கடமையாக ஆகிவிட்டதால் அதாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கடமையாகிவிட்டதால் அது சம்பந்தமான சட்டங்கள், அசல் சட்டங்கள், கிளை சட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் சஹாபா பெருமக்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்தது. இத்தகைய சூழலில் நபி அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த நபித்துவ பொறுப்புகளை எளிமையாக்குவதற்காகவும் அந்த நபித்துவ ஞானங்களை மனநமிட்டு பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் அந்த பணியை கொஞ்சம் தோள் மாற்றம் செய்வதற்காகவும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா செய்த ஏற்பாடுதான்
அன்னை ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவளுடைய திருமணம் என்பதை இந்த பின்னணியில் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற வணக்கங்கள் சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான அதோடு சம்பந்தப்பட்ட நபிமொழிகள், மேலும் அந்த நபிமொழிகளிலிருந்து கிரகிக்கப்படுகிற ஆயிரக்கணக்கான சட்டங்கள், இவற்றையெல்லாம் மனனமிட வேண்டும். மேலும் ஜிஹாது, போர் செல்வங்கள், பாகப்பிரிவினை, வியாபாரம், திருமணம், விவாகரத்து, குடும்ப வாழ்க்கை போன்ற நடைமுறை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான நபிமொழிகள், அந்த நபிமொழிகளிலிருந்து எடுக்கப்படுகிற அசல் சட்டங்கள், கிளை சட்டங்கள், இவைகளுக்கு எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மனனமிட வேண்டும். மேலும் பெண்களோடு தொடர்புடைய மாதவிடாய் அதிலிருந்து குளித்து சுத்தமாகும் முறை, மேலும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, அதிலிருந்து குளித்து சுத்தமாகும் முறை போன்ற மகளிர் சம்பந்தப்பட்ட நபிமொழிகள், அந்த நபிமொழிகளிலிருந்து கிரகிக்கப்படுகிற ஆயிரக்கணக்கான சட்டங்கள், இவற்றையெல்லாம் மனனமிட வேண்டும். பின்பு மேற்படி நபிமொழிகளையும் அவற்றிலிருந்து பெறப்படும் அசல் சட்டங்களையும் கிளை சட்டங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைமுறைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற, அதை கற்பித்து கொடுக்கின்ற பொறுப்பும் இருந்தது சகோதரர்களே. அந்த பொறுப்பில் பெரும்பாலானவற்றை அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பது நாம் இங்கே உணர வேண்டிய செய்தி. ஏன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆயிஷா நாயகர் இதற்கு ஏன் தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், காரணம் என்னவென்று சொன்னால், இவைகளை எல்லாம் மனனமிடுவதற்கு ஞாபக சக்தி வேண்டும். 40 வயது ஹதீஜா நாயகி போன்று இருந்திருந்தால், நபி அவர்களுக்கு மதீனாவுக்கு வருகிற போது வயது 50 கடந்து விட்டது. ஒரு 45 வயதில் மனைவி இருந்தார் என்று சொன்னால், இவைகளை எல்லாம் மனனமிட முடியாது. மனனமிடுவதற்கு இள வயது தான் பொருத்தமானது. வயது கூட கூட ஞாபக மறதி அதிகமாகி கொண்டே போகும். காலையில் என்ன சாப்பிட்டோம் என்று இப்போது கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கோ சாப்பிட்டதை வீட்டில் உள்ள குழந்தை பேசுகிறது, அதுக்கு ஞாபக சக்தி இருக்கிறது. காரணம், இளம் வயது என்பது ஞாபக சக்தி அதிகமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம் சகோதரர்களே. அதனால் தான் ஹிஃப்து மதரசாக்கள் போய் பார்த்தீர்கள் சொன்னால் எல்லோரும் 10 வயது, 12 வயது, 8 வயது, 9 வயது இப்படித்தான் இருப்பார்கள். அந்த வயதில் தான் மனனமாக ஆகும். வயது ஆக ஆக என்ன செய்யும்? பராக்கு ஏற்பட்டுவிடும், கவனம் சிதறல் ஏற்பட்டுவிடும். அதான் அதுக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது. வயது கொஞ்சம் முதிர்ந்து போனால் எதையும் மனன வைக்க முடியாது. இளம் வயது தான் அதற்கு ஏற்றமான வயது என்கிற காரணத்தால் அதற்கு பொருத்தமானவர் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் என்பதை அல்லாஹ் தேர்வு செய்தான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா அவர்களிடம் அபாரமான நினைவாற்றல் இருந்தது. நினைவாற்றல் மட்டுமல்ல, அவர் பல ஆற்றல்களின் கேந்திரமாகவும் நற்பண்புகளின் இருப்பிடமாகவும் இருந்தார் என்பதற்கான தகவல்கள் ஹதீஸ் கிரந்தங்களில் நிறைந்து வழிகின்றன சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபித்துவ ஞானங்களை செவியேற்று அவற்றை மனனம் செய்து பாதுகாத்து அதில் பொதிந்திருக்கும் நுட்பங்களை விளங்கிக் கொள்கிற புத்தி கூர்மை இருந்தது. அபாரமான நிறைவாற்றலும் அவருக்கு இருந்தது என்பதை நாம் ஹதீஸுகளின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஆயிஷா நாயகர்களை திருமணம் முடித்து வைக்கிறார். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் குறித்து பேசுவார்கள். திருமணம் குறித்து பேசுகிற போது சொல்வார்கள், துன்கஹுல் மர்அத்துலி அர்பஇன், 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள். உலக நடைமுறை எதற்கெல்லாம் மக்கள் திருமணம் செய்கிறார்கள் என்கிற போது, லி மாலிஹா, அவர் செல்வ செழிப்பு மிக்க ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்பதற்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். வலி ஹசபிஹா, அவர்களுடைய பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர் என்பதற்காக சில பெண்களை சிலர் திருமணம் செய்கிறார்கள். வலி ஜமாலிஹா, அந்த பெண்மணி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறார், எழிலாக இருக்கிறார், அதனால் அதற்காக பெண்கள் திருமணம் செய்யப்படுகிறார்கள். வலி தீனிஹா, மார்க்கப்பற்று உள்ளவளாக இருக்கிறாள், அதற்காக சிலர் திருமணம் செய்யப்படுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக
மனிதர்கள் எதற்காகவெல்லாம் திருமணம் செய்கிறார்கள் என்பதை சொல்லுகிற போது அவர்கள் 4 காரணங்களை நபி அவர்கள் குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவருடைய அழகுக்காக, அவருடைய பொருளுக்காக, மார்க்கப்பற்று உள்ளவள் என்பதற்காக, இந்த 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார். இதில் 4மே இருக்காது, ஏதாவது ஒன்று இருக்கும். இப்படி திருமணம் செய்யப்படுகிறார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேற்படி ஹதீஸ் அதை சொல்லுகிறது. ஆனால் அவ்வாறு முடிக்கப்படுகிற மணப்பெண்ணிடத்தில் 4ம் ஒருங்கே இருக்குமா என்றால் இருக்காது. 1 இருந்தால் 3 இருக்காது, 2 இருந்தால் 2 இருக்காது, ஏதோ 1 இருக்கும், மற்ற 3 இல்லாமல் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். இப்படித்தான் நாம் இதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 4ம் அமைய பெற்றிருக்கிற சில பெண்மணிகள் அபூர்வமானவர்கள், மிகவும் அரிதானவர்கள். அவர் கிடைப்பது அது ஒரு பெரிய பாக்கியம்தான். அந்த 4 அம்சமும் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருக்கு இருந்தது. சகோதரர்கள், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு அவன் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுப்பு. அல்லாஹ் தான் திருமணம் முடித்து வைத்தால் அது சம்பந்தமான செய்திகள் வருகிறது. சகோதரர்களே, ஒன்று, ஒரு பெண்மணி அவருடைய பாரம்பரியத்திற்காக என்ன செய்கிறாள், திருமணம் செய்யப்படுகிறாள் என்பதை பார்த்தோம். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறைஷி குலத்தை சார்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாரம்பரியமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய பாரம்பரியமும் ஒரு 8வது பாரம்பரியம் ஒன்றாக போய் சேரும். சகோதரர்களே, இது சம்பந்தமான செய்திகள் உசுதுல் காபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குறைஷி குலத்தை சார்ந்தவர்களோ அதே குறைஷி குலத்தை சார்ந்தவர் தான் அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இது ஒன்று. 2வது, பொருளுக்காக திருமணம் செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா நபி, அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் மக்காவினுடைய மிக பெரும் செல்வந்தர்கள் ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவினுடைய மிக பெரும் செல்வந்தர்களில் அவரும் ஒருவராக அவர் இருந்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி ஏராளமான சஹாபிகள் இருந்தார்கள். அதுபோல் காஃபிர்களிலேயும் மிக பெரும் செல்வந்தர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். சகோதரர்களை, இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்லம வலஹு 40,000 தீனார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அவர்களிடத்தில் 40,000 தீனார் இருந்தது என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு 40,000, அதாவது அந்த செலாமணி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் 40,000 தீனார் இருந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், ஃபஅன்ஃபகஹா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 40,000 தீனாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் அவர் செலவு செய்தார் என்று சொன்னால் அவர் ஒரு மிகப்பெரிய மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர். அப்போ செல்வந்தர் வீட்டு பிள்ளை தான் அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பொருளாதாரத்தின் மூலமாகவும் உடல் மூலமாகவும் உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லோருக்குமே நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நான் என்ன செய்தேன், பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். ஆனால் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு நான் பிரதி உபகாரம் நான் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வார். நான் அவருக்கு பிரதி உபகாரம் செய்யவில்லை. ஒமா நஃபஅனி மாலு அஹதின் கத்து மா நஃபஅனி மாலி அபூபக்கர். அபூபக்கர் சித்திக்குடைய பொருளாதாரம் எனக்கு பயன்பட்டது போல் வேறு யாருடைய பொருளாதாரமும் எனக்கு பயன் தரவில்லை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். வலவ் குந்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹத்து அபூபக்கர் ஹலீலன். நான் இந்த உலகத்தில் யாரையாவது உற்ற நேசராக நான் ஆக்க வேண்டும் என்றால் நான் அபூபக்கர் சித்திக்கைத்தான் ஆக்குவேன். ஆனால் நான் அல்லாஹ்வை என்னுடைய நேசனாக ஆக்கி கொண்டேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் அல்லாஹ்வை நேசனாக ஆக்கவில்லை என்று சொன்னால்
நான் அபூபக்கர் சித்திக்கை தான் ஆக்கியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய திரண்ட சொத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திற்காக அவர் செலவு செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்படியானால் அவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டு பிள்ளை தான் அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒன்று ஒரு குறைசி குலத்தை சார்ந்தவர், குலம் என்று வருகிற போது, பாரம்பரியம் என்று வருகிற போது. இரண்டாவது செல்வம் என்று வருகிற போது அபூபக்கர் சித்திக் என்கிற செல்வந்தருடைய வீட்டு பிள்ளையாக அவர் இருந்தார். இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை மட்டுமல்ல, சில அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள், சில பெண்மணிகள், அடிமையாக இருந்த சில பெண்மணிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அவர்களுடைய எஜமானர்களாக இருந்த காஃபிர்கள் அவர்களை கடுமையாக சொல்லனா துயரங்களுக்கு ஆளாக்கினார்கள். அப்படி அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகிற போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற அவர்கள் உமையா என்பவரிடத்தில் அடிமையாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக நடுப்பகலில் சுடும் மணலில், அரபு நாட்டுடைய வெயிலை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்களும் இங்கே தான் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற அவங்க செருப்பு போடாமல் நடக்க முடியாது, காலில் கொப்புளம் வந்துவிடும், பொத்துவிடும். அந்த அளவுக்கு கடுமையான வெயில். அந்த வெயிலில் மேல் ஆடையெல்லாம் கலற்றி விட்டு வெறுமேனியோடு படுக்க வைப்பார்கள். இந்த பாலைவன மணலில், மணல் ஏற்கனவே நல்ல சூடேறி போய் இருக்கும், அதில் படுக்க வைப்பார்கள். அது சூடு தாங்க முடியாமல் அந்த பக்கம் தான் புரண்டு விடக்கூடாது என்பதற்கு நெஞ்சிலே பாறாங்கலை தூக்கி வைப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய எஜமானன் உமையத்து பின் கலஃப் அப்படி செய்தான் சகோதரர்கள். அப்படி செய்கிற போது அதை கடந்து போகிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், இவரை உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் விலைக்கு விற்றுவிடு, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள். அவன் சொன்னால் பொதுவாக அடிமைகளுக்கு இதுதான் மார்க்கெட் ரேட்டோடு இருக்கும் இல்லையா. அவன் சொன்னால் இவரை பார்த்து உனக்கு பச்சாதாபமாக இருந்தால் விலை கொடுத்து வாங்கிக்கொள் என்ற போது விலை என்னவென்று கேட்டார்கள். அவன் 2-3 மடங்கு விலை சொன்னான். வேண்டுமென்றே அதை தான் வாங்காமல் போய் விடுவார். அப்படியே வாங்கினாலும் ஒரு நல்ல காசுக்கு என்ன செய்யலாம், விற்று விடலாம் என்று என்ன செய்தார், 2-3 மடங்கு விலை சொன்னான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர் சளைக்கவில்லை, பரவாயில்லை, 2-3 மடங்காக இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த காசு பழங்களை எல்லாம் கொடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விடுதலை செய்தார்கள் சகோதரர். அவர்களும் இவர் வாங்கிவிட்டால் இப்போ இவருக்கு அடிமை, அவர்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால் பிலால் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு இப்பொழுது அடிமை. சொன்னார்கள், நான் உன்னை உரிமை விட்டு விட்டேன், இனி யாருக்கும் நீ அடிமையாக இருக்க வேண்டாம், சுதந்திர மனிதனாக இருக்கலாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இப்படி கிட்டத்தட்ட 7 நபர்களை இப்படி 7 அடிமைகளை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய காசு பணம் அதற்காக செலவானது சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதர், நல்ல குணாதிசயம் உள்ளவர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அந்த செல்வந்தரின் மகள் தான் அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை பார்க்கிற போது, குலம் என்று வந்துவிட்டால் பாரம்பரியம் குறைசி குலத்தை சார்ந்தவர்கள், செல்வம் என்று வந்துவிட்டால் அபூபக்கர் சித்திக் என்கிற ஒரு செல்வந்தரின் வீட்டு பிள்ளை. மூன்றாவதாக அழகுக்காக திருமணம் செய்வது என்று வைத்து கொண்டால், அரபு நாட்டு அழகிகளில் மிக முக்கியமான பெண்மணி அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஏனென்று சொன்னால், காசிப் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற செய்தி இமாம் அபு நஈம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாரிஃபத்து சஹாபாவிலே பதிவு செய்யப்படுகிறது சகோதரர்களே. அவர் சொல்லுகிறார், அன்னை ஆயிஷா நாயகருடைய தாயார் மரணித்து போய்விட்டார். அவருடைய பெயர் உம்மு ரூமான், அபூபக்கர் சித்திக்குடைய மனைவி, மரணித்து போய்விட்டார். அடக்கம் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இறங்கி அந்த ஜனாசாவை வாங்கி உள்ளே வைக்கிறார்கள். அப்படி வைக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், மன் சர்ரஹு ஐ யன்துர இலா இம்ரஅத்தின் மினல் ஹூரின் ஈன். சுவனத்து பெண்மணிகள் ஹூரின் ஈன் என்று நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா. அப்படி ஹூரின் ஈன் பெண்ணை யாராவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உம்மு ரூமானை பார்த்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் சுவனத்து கண்ணழகிகள் என்று சொல்லப்படுகிற
ஹூரினீன்கள் சொல்லப்படுகிற அந்த பெண்களுக்கு ஒப்பாக அவ்வளவு அழகு படைத்தவராக உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஏன்னா அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஹூரினீன்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது, நாம் பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனார்கள், சொர்க்கத்திற்கு போனார்கள், சொர்க்கத்து ஹூரின்களை எல்லாம் பார்த்தார்கள். பார்த்திருந்த காரணத்தால் அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் என்று நபிக்கு தெரியும். அதனால் நபி சொல்கிறார்கள், ஹூரின்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் யாராவதுக்கு விருப்பம் இருந்தால் உம்மு ரூமானை பார்த்து கொள்ளுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவருக்கு பிறந்தவர் தான் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொன்னால் இவர் எவ்வளவு அழகாக இருப்பார் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆக அழகு என்கிற ரீதியில் பார்த்தாலும் ஆயிஷா நாயகி ஒன்றும் அவ்வளவு லேசான பெண்மணி அல்ல. அரபு நாட்டு அழகிகளில் அவரும் ஒருவர் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஒரு பெண்மணி அவருடைய மார்க்க ஒழுக்கத்திற்காக, மார்க்க ஞானத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறார் என்று சொன்னால் நாம் இங்கே அவருடைய அறிவு எவ்வளவு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அரபு நாட்டில் இருந்த அறிவு ஜீவுகளில் அவர் முக்கியமான நபர் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தபூக்கு போர் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அன்னை ஆயிஷா நாயகி அவர்களுக்கு வயது 15 இருக்கும், 14 அல்லது 15 இருக்கும். யுத்தத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்தால் வீட்டிலே நாம் இதுபோல் வைத்திருக்கிறோம் இல்லையா, இது மாடக்குழி இல்லை ஷோகேஸ் ஏதோ ஒன்று, இதை ஒரு திரை போட்டு வைத்திருப்பார்கள். உள்ளே சில பொருள்களை வைத்திருப்பார்கள். அந்த காலத்திலெல்லாம் நாம் கூட பார்த்துருக்கோம், பழைய காலத்திலெல்லாம் இந்த கண்ணாடி போட்டு வைக்கிற அந்த நடைமுறை வரவில்லை. ஒரு துணியை திரையாக போட்டு வைத்திருப்பார்கள். அதுபோல் இதுபோல் ஒரு ஜன்னல் வீட்டிற்குள்ளே இருக்கிற ஒரு, அதற்கு கிராமப்புறங்களில் மாடாக்குழி என்று சொல்லுவார்கள். அதிலே சில பொம்மைகள் எல்லாம் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு வயது 14 வயது 15 வயது பெண்மணி தான், ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி தான். அவ்வப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போய்விடுகிற போது இவரை உடைய வயதை ஒத்த பெண்மணிகள் வீட்டுக்கு வருவார்கள். அந்த பொம்மைகளெல்லாம் எடுத்து வைத்து விளையாடுவார்கள். நபி அவர்கள் வந்தவுடன் எல்லோரும் போய்விடுவார்கள். இப்படியெல்லாம் அது ஆரம்ப காலத்து அப்படியெல்லாம் இருந்தது. இதுதான் அந்த பொம்மைகளெல்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலே திரை போடப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். வந்தபோது அந்த காற்றடித்து அந்த திரை விலகுகிறது. விலகிற போது அது நிறைய பொம்மைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது என்னவென்று கேட்டார்கள். யா ஆயிஷா, இது என்ன என்று கேட்டார்கள். இதுவெல்லாம் நான் விளையாடுகிற பொம்மைகள் என்று அவர் சொன்னார். அந்த பொம்மைகளுக்கு வரிசையாக அடுக்கி வைக்கப்படுகிற பொம்மைக்கு மத்தியில் ஒரு குதிரை பொம்மை இருக்கிறது. அந்த குதிரைக்கு ரெக்கை முளைத்திருக்கிறது. நபி கேட்டார்கள், இது என்ன நடுவில் இருப்பது என்று கேட்டார்கள். அது ஒரு குதிரை என்று சொன்னார். குதிரைக்கு ரெக்கையெல்லாம் முளைத்திருக்கிறதே, குதிரைக்கு ரெக்கை இருக்குமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போது அந்த ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், அமா சமிஅத அன்னலி சுலைமான் கைரன் லஹா அஜ்னிஹத்துன். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு குதிரை இருந்தது, அந்த குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருந்தது என்று நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று நபியை பார்த்து கேட்கிறார். உலகத்தின் ஒட்டுமொத்த அறிவு கொடுக்கப்பட்டவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அது தெரியாமல் இல்லை. ஆனால் ஒரு 14-15 வயதை உடைய அன்னை ஆயிஷா கேட்கிறார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரது ஒரு குதிரை இருந்தது, அவர்கள் பயணிப்பார்கள், அந்த குதிரையில் பயணிப்பார்கள், அதுக்கு 2 ரெக்கைகள் இருந்ததே, அப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படவே இல்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார். கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்முடைய மனைவி இவ்வளவு சிறு வயதாக இருந்தும் கூட அதிலிருந்து, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கும் இடைப்பட்டதிலே 1800 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. ஏதோ நேற்று முன்தினம் ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் 20 வருடத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அல்ல. 2 பேருக்கு மத்தியில் 1800 ஆண்டு காலம் கடந்து போயிருக்கிறது. 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்தது. அந்த குதிரையில் தான் அவர்கள் பயணிப்பார்கள் என்பது உட்பட அந்த வயதிலே தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நினைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மகிழ்ச்சியின் மிகுதியால் அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு நபி சிரித்தார்கள் என்கிற செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்கள். எதற்காக என்று சொன்னால், அவருடைய அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறது இல்லையா, அவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு பெண்மணி. அதை சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்க முடியாது என்கிற காரணத்தால் ஒரு 3 மணி நேரத்துக்கு பேச வேண்டிய செய்தியை கொஞ்சம் சுருக்கி ஒரு மணி நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்கலாம் என்று நான் முயற்சி செய்கிறேன் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அப்படிப்பட்ட அறிவு ஜீவியாக அவர் இருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், 4 காரணங்களுக்காக பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகிறார்கள். அவருடைய மார்க்க அறிவுக்காக, அவருடைய பாரம்பரியத்திற்காக, அவருடைய அழகுக்காக, அவருடைய செல்வத்திற்காக என்று சொன்னால் 4ம் ஒருங்கே அமைந்த பெண்மணிகள் இருக்க மாட்டார்கள். அப்படி கிடைப்பது அரிதானது, அபூர்வமானது. அப்படிப்பட்ட அபூர்வமான அரிதான ஒரு பெண்மணி தான் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதி தூதருக்கு அவருடைய நபித்துவ பொறுப்புகளின் பாரத்தை இன்னும் கொஞ்சம் வாங்கி சுமப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு நபரை மனைவியாக தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் இங்கே சிந்திக்க கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாலே தேவன் அன்று என்று சொல்லுவது போல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது சகோதரர்களே. திருமணம் முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னை ஆயிஷா அவர்களுக்கு சொன்னார்கள், உரீதுகி ஃபில் மனாமி ஸலாஸ லயாலி, 3 இரவுகளாக தொடர்ந்து நான் கனவிலே உன்னை நான் காட்டப்பட்டேன். ஒரு மாணவர் வந்தார், ஒரு பட்டு துணி வைத்திருந்தார், பட்டு துணியிலே ஏதோ ஒன்றை மூடி வைத்திருந்தார், என்னிடத்தில் கொண்டு வந்தார். நான் என்னவென்று கேட்டேன். திறந்து பாருங்கள் என்று சொன்னார். நான் திறந்து பார்த்தேன், அதற்குள்ளே நீ இருந்தாய். அவர் என்னவென்று கேட்டேன். இவர்தான் உனக்கு மனைவியாக வரப்போகிறவர் என்று அந்த வானவர் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், ஈயக்கு ஹாதா மின் இந்தில்லாஹி இம்லிஹி, இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவனுடைய நாட்டமாக இருந்தால் அவன் அதை நிறைவு செய்து வைப்பான், நடத்தி வைப்பான் என்று நான் சொன்னேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கனவில் எனக்கு அறிவித்தான், நீ என்னுடைய மனைவியாக வரப்போகிறாய் என்று அறிவித்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரர்களே. அப்படியானால் ஏதோ இவர்களாக போய் ஆசைப்பட்டு 4 குணமும் இருக்கிறது, நாம் முடித்து கொள்ளலாம் என்று போகவில்லை. அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்திருந்தான், அதை நபியிடத்தில் அறிவித்தான் கனவின் மூலமாக. 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை பார்த்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. ஆனால் நபி அவர்கள் அழகுக்காகவோ இல்லை பாரம்பரியத்திற்காகவோ இல்லை செல்வத்திற்காகவோ முடிக்கவில்லை. ஆயிஷா நாயகியுடைய அறிவுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தார்கள் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர், தஃப்சீர் ரூஹுல் மஆனியிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறித்த அவர்களுடைய ஞானம் குறித்து, அறிவு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுது சுலுஸை தீனிக்கும் அன் ஹாதியில் ஹுமைரா, இந்த செந்நிற பெண்ணிடமிருந்து உங்கள் மார்க்கத்தின் 2 பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது மார்க்க ஞானத்தினுடைய 3இல் 2 பகுதி அவரிடத்தில் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேதாவித்தனத்திற்கு நபி அவர்கள் சான்று பகர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் இல்மு ஸலாஸத்துன் உமா சிவா ஸாலிக ஃபதுலுன், கட்டாயமாக மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கல்வி 3 வகை, இவை அல்லாத மற்றவையெல்லாம் மேல் மிச்சமானவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, 1 குர்ஆனுடைய தெளிவான ஞானம் வசனம், 2வது நபி அவர்களின் நிலையான நடைமுறை, 3 நேர்மையான பாகப் பிரிவினை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3ஐயும் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதுதான் கல்வியில் அடிப்படையானது. குர்ஆனை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பற்றி, 3வதாக அந்த சுன்னாவின் ஒரு பகுதியாக இருக்கிற பாகப்பிரிவினை சட்டங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும்
என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இது அல்லாத மற்ற கல்விகளெல்லாம் இருக்கின்றவை, இவைகளெல்லாம் வேண்டும் தான், அதான் மேல் மிச்சமானவை, இவைதான் அடிப்படையானது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நபி சொன்னார்கள், யா அபா ஹுரைரா தஅல்லமுல் ஃபராயில வ அல்லிமூஹா, பாகப்பிரிவினை சட்டங்களை நீயும் கற்றுக்கொள், பிற மனிதர்களுக்கு நீ கற்றுக்கொடு. ஏனென்றால் ஃபஇன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம், மார்க்க ஞானத்தின் சரி பாதி அதுதான், பாகப்பிரிவினை சட்டம்தான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வஹுவ யுன்சா, அது ஒரு காலம் வரும், அந்த பாகப்பிரிவினை சட்டங்கள் மக்களுடைய மனதிலிருந்து மறக்கடிக்கப்படும், இல்லை உம்மத்திலிருந்து முதலாக அகற்றப்படுகிற மறக்கடிக்கப்படுகிற முதல் சட்டம் பாகப்பிரிவினை சம்பந்தமான இல்மு தான். அதனால் அதை நீயும் கற்றுக்கொள், பிற மனிதர்களுக்கு நீ கற்றுக்கொடு என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களை. இந்த விஷயத்தில் ஆண்களுக்கும் கூட, ஆண் சஹாபிகளுக்கும் கூட பல நபர்களுக்கு ஐயம் இருக்கும். இவருக்கு எவ்வளவு கொடுப்பது, அவருக்கு எவ்வளவு கொடுப்பது என்று தடுமாறிய சஹாபிகள் உண்டு. ஆனால் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சஹாபிகளுடைய அவர்கள் வயதோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய மூன்றில் ஒன்று நான்கில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் இது சம்பந்தமாக கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் அவர் தெளிவாக பதிலை சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இமாம் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க சட்ட மேதைகள் ஒருவர் அவர் சொல்கிறார், அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஹல் துஹ்சினுல் ஃபராயில ஹல் கானத்து ஆயிஷா துஹ்சினுல் ஃபராயில, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த பாகப்பிரிவினை சட்டத்தை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்களா, அதை தெளிவு பெற்றிருந்தார்களா என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், லக்கத் ரயித்து அஸ்ஹாபு முஹம்மதின் அல் அக்காபிர, எத்தனையோ பெரும்பெரும் சஹாபிகள், அபூ ஹுரைரா போன்றவர்கள், உமர் இப்னு கத்தாப் போன்றவர்கள் போன்ற பெரும்பெரும் சஹாபிகள் அவர்கள் இந்த பாகப்பிரிவினை சட்டத்தை அன்னை ஆயிஷாவிடம் தான் கேட்டு தெரிந்து கொள்வார்கள், அதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிற செய்தி சகோதரர்களே இமாம் தபரானியுடைய முஅஜ்ஜபுல் கபீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் பாகப்பிரிவினை சட்டம் என்பது மிகவும் சிரமமான ஒரு சட்டம். அது அவ்வளவு சீக்கிரத்தில் எது செய்ய முடியாது, தெளிவுபடுத்தி விட முடியாது, கற்றுக்கொள்வதும் அவ்வளவு லேசாக கற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் அதிலே மிக தேர்ச்சி பெற்றவராக அன்னை ஆயிஷா இருந்தார் என்பது மட்டுமல்ல, பெரும்பெரும் சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே நீண்ட நெடிய காலங்கள் பயணித்தவர்கள், அவர்களுக்கு கூட இதை சந்தேகம் வரும், அவர்கள் அன்னை ஆயிஷாவிடத்தில் வந்து தான் கேட்டுக்கொள்வார்கள் என்று இமாம் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஹதீஸ் விஷயத்தில் ஏதேனும் ஒரு நபிமொழியின் விஷயத்தில் எங்களுக்கு சிரமம் ஏற்படுமேயானால் மா அஷ்கல அலைனா அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் ஃபஸஅல்னா ஆயிஷா, ஒரு நபிமொழியை எப்படி விளங்கிக் கொள்வது என்று எங்களுக்கு சிரமம் ஏற்படுகிற போது நாங்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தான் கேட்போம், நாங்கள் எந்த கேள்வியை கேட்டும் அவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருந்ததில்லை என்று அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், லவ் ஜுமிஅ இல்மு ஆயிஷா இலா இல்மி ஜமீ அஸ்வாஜிஹி, உலகத்து அதாவது அறிவுத்தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற பெண்மணிகள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அறிவையெல்லாம் ஒரு பக்கத்திலேயும், அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த ஞானத்தை ஒரு பக்கத்திலேயே வைத்தால் அந்த எல்லா பெண்களுடைய அறிவை விடவும் அன்னை ஆயிஷாவுடைய அறிவு மிஞ்சி இருக்கும், மிகுதியாக இருக்கும் என்று சொல்லுகிற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், முஸ்னத் இப்னு ராகவையில் இந்த செய்திகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த அளவிற்கு அளவிட முடியாத அறிவு ஆற்றல் பெற்றவராக, மனநல சக்தி பெற்றவராக அவர் இருந்தார் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதை சொல்லுகிறவர் இன்னொரு இப்படி அவருடைய அறிவுக்காக சொல்லப்படுகிற செய்தி நிரம்ப இருக்கிறன சகோதரர்களை. எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போனாமல் அடுத்தடுத்த செய்திகளை நாம் சொல்ல முடியாமல் போய்விடலாம். அதனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன்
ஏன் இந்த இல்முகளை எல்லாம் மனமிட்டு பாதுகாத்து கொள்வதற்கு அபூ ஹுரைரா இருந்தார்கள், இப்னு உமர் இருந்தார்கள், ஆண் சஹாபிகள் இல்லையா? ஏன் அன்னை ஆயிஷா தான் வேண்டுமா என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. எல்லா கல்வியையும் எல்லாரிடத்திலும் கேட்டுவிட முடியாது. உதாரணத்திற்கு மாதவிடாய் சம்பந்தமாக ஒரு மசாயில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் தெளிவாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தாம்பத்தியம் சம்பந்தமான ஒரு செய்தி ஏதாவது சொல்லிவிட முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணியை அன்னை ஆயிஷா நாயகி செய்தார்கள். புகாரியில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், ஒரு பெண்மணி வந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்டார், ஒரு பெண்மணி மாதவிடாயிலிருந்து குளித்து எப்படி சுத்தமாக ஆக வேண்டும் என்று அவர் கேட்டார். அன் கஸ்லிஹா மினல் மஹீல், மாதத்தீட்டு மென்சஸ் வருகிறது. மென்சஸ் முடிந்ததுக்கு பின்னால் குளித்து சுத்தமாக வேண்டும். எப்படி குளித்து சுத்தமாகுவது என்று அவர்கள் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதி ஃபுருசத்தம் மி மிஸ்கின் ஃபதஹிரி பிஹா, அதாவது நறுமண பொருள்களால் பொருள்கள் தடவப்பட்ட ஒரு பஞ்சை வைத்து நீ சுத்தம் செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர் திரும்பவும் அவருக்கு அந்த பெண்மணிக்கு விளங்கவில்லை. திரும்பவும் கேட்கிறார்கள், எப்படி அதை வைத்து எப்படி சுத்தம் செய்வது? ஒரு கஸ்தூரி இல்லை ஒரு நறுமணப் பொருள், அதை பஞ்சிலே நனைத்து சுத்தம் செய்து கொள்கின்றால் எப்படி சுத்தம் செய்வது என்று அவருக்கு விளங்கவில்லை. திரும்பவும் கேட்கிறார். அவர் சொல்கிறார், நபி சொல்கிறார்கள், அதை வைத்து சுத்தம் செஞ்சுக்கமா என்று நபி திரும்பவும் சொல்கிறார்கள். அவருக்கு விளங்கவில்லை. திரும்பவும் கேட்கிறார். நபிகளை திரும்பவும் கேட்கிறார். அந்த ஆயிஷா சொல்கிறார்கள், அந்த பெண்மணியிடத்தில் தெளிவாக சொல்லுவதற்கு நபி அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த பெண்மணிக்கு விளங்கவில்லை. அவர் திரும்பவும் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள் என்பதை நான் யூகித்து கொண்டு என்ன செய்தேன், அவரை நான் என் பக்கமாக இழுத்து கொண்டு வந்து நான் சொன்னேன், ஒரு நறுமண பொருள், ஒரு கஸ்தூரி, இதையெல்லாம் என்ன செய்து ஒரு பஞ்சிலே நனைத்துக்கொள், அதை தடவிக்கொள், அதை மாதவிடா ரத்தம் எந்த இடத்திலிருந்து வருகிறதோ அந்த இடத்தில் வைத்து தேய்த்து நீ குளித்து சுத்தமாகிக்கொள் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். நபி அதைத்தான் இவ்வளவு விளக்கமாக எப்படி ஒரு பெண்மணியிடத்தில் சொல்லுவது என்று நபி அவர்கள் சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த பெண்மணிக்கு புரியவில்லை. கடைசி நான் குறிப்பிட்டு சொன்னேன் என்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிற செய்தி சகோதரர்களே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. அப்படியானால் இது போன்ற சட்டங்களை யாருக்கு சொல்லித்தர முடியும்? ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு இதை சொல்லித்தர முடியுமா? இதை கணவன் வேண்டுமானால் மனைவிக்கு சொல்லலாம், மகளுக்கு சொல்ல முடியுமா? இல்லை தங்கைக்கு சொல்ல முடியுமா? அக்காவுக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அவர்கள் அது விளக்கமாக எப்படி சொல்லுவது? அதனாலே என்ன செய்தார், ஆசிரியை என்கிற ஒரு இடத்தில், கல்வியை கற்றுக் கொடுக்கிறவர் என்கிற இடத்தில், சட்டங்களை போதிக்கிறவர் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இதை அறிந்த ஒரு பெண்மணி இருந்தார் என்று சொன்னால், ஆசிரியை என்கிற முறையிலே பெண்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுவார்கள். இது போன்ற சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு பெண்களுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சில சட்டங்கள் இருந்தது. அது மாதவிடாய் சம்பந்தமாக, தாம்பத்தியம் சம்பந்தமாக, அதிலிருந்து குளித்து எப்படி சுத்தமாகுவது என்ற சம்பந்தமாக, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதற்கு பின்னால் எப்படி சுத்தமாகுவது, எந்த கட்டம் வரைக்கும் கணவன் மனைவியும் இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யும், அந்த குளிப்பு கடமையாகும் என்பது பற்றியெல்லாம் சில சட்டங்களை பெண்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் இன்னொரு செய்தி என்னவென்று எதற்காக என்று சொன்னால் சகோதரர்களே, சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு கட்டம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனும் மனைவியும், ஏன்னா இது குடும்ப சம்பந்தமான பிரச்சனை என்பதால் இதுக்காகத்தான் அன்னை ஆயிஷா அதுக்குத்தான் தேவைப்படுகிறார். ஏன் தேவைப்படாது? இதுதான் தேவைப்படாது. பெரும்பெரும் சஹாபிகளுக்கு இதெல்லாம் தெரியவில்லை. அவர்களுக்குள்ளே ஒருவர் அப்படி சொல்கிறார், ஒருவர் இப்படி சொல்கிறார். என்னவென்று சொன்னால், முஹாஜிர்கள் மக்காவாசிகள், அந்த முஹாஜிர்கள் அவர்கள் கருத்து கொண்டிருந்தார்கள், எந்த அளவுக்கு கணவன் மனைவியும் இருந்தால் குளிப்பு கடமையாகும் என்பதிலே கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், இதா ஜலச பைன ஷுஅபிஹா அல் அர்பஇ சும்ம ஜஹதஹா
ஃபக்கது வஜபல் குஸ்ல். நபி சொல்கிறார்கள், அதாவது எவ்வளவு நாகரிகமாக சொல்கிறார்கள் பாருங்கள். நீங்களும் அதே அப்படியே சொல்கிறேன், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். நபி சொல்கிறார்கள், 4 கிளைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதன் உட்கார்ந்தான். 4 கிளை என்று சொன்னால் மனைவியுடைய 2 கை 2 கால், இதான் 4 கிளை. உங்களுக்கு புரிந்திருக்கும், இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி உட்கார்ந்து தன்னுடைய வலிமையை பயன்படுத்தினான் என்றால் அவனுக்கு குளிப்பு கடமையாக ஆகிவிடும். அவனுக்கு இந்திரியம் வெளியானாலும் சரிதான், வெளியாகவில்லையானாலும் சரிதான். இது ஒரு கட்டம். இதை என்ன செய்தார்கள் சொன்னால், முஹாஜிர்கள் இதுதான் சட்டம் என்று பேசுகிறார்கள். இன்னொரு செய்தி, இதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி சொன்னார்கள், யஅதி அஹ்லஹு சும்ம லா யன்ஸிலு. ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், நபி அவர்களே, ஒரு மனிதன் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுகிறார் மனைவியோடு, ஆனால் இந்திரியம் வெளியாகவில்லை. இது குறித்து என்ன சட்டம், குளிக்க வேண்டுமா வேண்டாமா என்று ஒருவர் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ஸிலு ஸக்கரஹு யத்தவல்லவ். அவள் தன்னுடைய மர்மஸ்தானத்தை கழுவிக்கொள்ள வேண்டும், ஒது செய்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு கட்டம். இது பழைய காலத்து சட்டம். இது காலாவதியாக ஆகிவிட்டது. 2வது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியின் 4 கிளைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து தன்னுடைய வலிமையை பயன்படுத்தினால், இந்திரியம் வெளியானாலும் வெளியாகாவிட்டாலும் அவன் குளிக்க வேண்டும் என்று 2வது சொன்னார்கள். ஒரு ஹதீஸை சஹாபிகளில் ஒரு பிரிவினர், இப்படித்தான் குளிக்க வேண்டிய அவசியமில்லை, ஒது செய்து கொண்டால் போதும், மர்மஸ்தானத்தை கழுவி கொண்டால் போதும் என்று ஒரு பிரிவினர். இவர்களெல்லாம் அன்சாரிகள். இல்லை இல்லை, இந்திரியம் வெளியானாலும் வெளியாகாமல் போனாலும் குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று இவர்கள் முஹாஜிர்கள். இந்த ஹதீஸை அவர் இப்படி சொல்லுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் ஹிஜ்ரி 15. அந்த சமயத்தில் சபை கூடியிருக்கிறது. பெரும்பெரும் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் சொல்கிறார்கள் குளிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள், ஒரு பிரிவினர் குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்படி தீர்ப்பு செய்வதென்று தெரியவில்லை. எந்த ஹதீஸில் ஒரு ஹதீஸை எப்படி விளங்க வேண்டும் என்ற சிக்கல் ஏற்பட்டால், சிரமம் ஏற்பட்டால், நாங்கள் ஆயிஷா நாயகியைத்தான் போய் கேட்போம். அவர் எங்களுக்கு பதில் சொல்லாமல் தெளிவுபடுத்தாமல் இருந்ததில்லை என்று அபு மூசா அல் அஷ்அரி சொல்கிறார் இல்லையா? இப்போது அவர் இந்த சபையில் எழுந்து சொல்கிறார், உங்களுக்காக நான் ஆயிஷா நாயகத்தை போய் கேட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். வயது 80. அபு மூசா அல் அஷ்அரிக்கு வயது 80. அப்போது ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வயது அப்போது 23 அல்லது 24 சகோதரர்களே. அந்த சமயத்தில் அவர் வருகிறார், அனுமதி கேட்கிறார். அவர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. அவர் சொன்னார், யா உம்மி, அவர் சொல்கிறார், யா உம்மல் மூமினின், இன்னி உரீது அன் அஸ்அலக அன் ஷையின் ஓ அன அஸ்தஹீக. நான் உங்களிடத்தில் ஒரு மசாயில் கேட்க வேண்டும், ஆனால் கேட்பதற்கு வெட்கமாகவும் இருக்கிறது. நீங்கள் என்னுடைய தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். 80 வயது கிழவன் சொல்கிறார், எனக்கு வெட்கமாகவும் இருக்கிறது, எப்படி கேட்பது என்று சொல்லபோது ஆயிஷா நாயகர் சொன்னார்கள், லா தஸ்தஹி அன் தஸ்அலனி அன் ஷையின் குன்த சாயிலன் அன்ஹு அன் உம்மி. நபி ஆயிஷா நாயகர் சொல்கிறார்கள், நான் உங்களுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிறேன். உங்களை பெற்றெடுத்த தாயிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கலாமோ அதையெல்லாம் எழுதுங்கள், என்னிடத்தில் கேட்கலாம். அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறேன். அப்படி இருக்க உங்களை பெற்றெடுத்த தாயிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கலாமோ அதையெல்லாம் நீங்கள் இடத்தில் கேட்கலாம் என்று சொன்னபோது இந்த செய்தியை சொல்கிறார். சொன்னபோது ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இதா ஜலச பைன ஷுஅபிஹா அல் அர்பஇ. நபி சொன்ன அதே வார்த்தை தான். 4 கிளைகளுக்கு மத்தியில் ஒருவர் இருந்து ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சந்தித்து கொண்டது என்று சொன்னால் அவர்கள் இந்திரியம் வெளியானாலும் வெளியாகாமல் போனாலும் குளிப்பு கடமையாக ஆகிவிடும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் கடைசி தீர்ப்பு என்று அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உமர் ஜனாதிபதி அமீருல் மூமினின் உமர் இப்னு கத்தாப் உட்கார்ந்திருக்கிறார், தெரியவில்லை. 80 வயதையுடைய அபு மூசா அல் அஷ்அரி உட்கார்ந்திருக்கிறார், தெரியவில்லை. ஏராளமான ஹதீஸுகளை ரிவாயத்து செய்த அபூ ஹுரைரா உட்கார்ந்திருக்கிறார், தெரியவில்லை.
இப்னு உமர் உட்கார்ந்திருக்கிறார் தெரியவில்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அந்த இது சம்பந்தமான தெளிவான இறுதியான தீர்ப்பை அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் தந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர். இதற்காகத்தான் இந்த பணியை ஏன் அந்த சின்ன வயது பெண்மணியை ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நம்மை விட ஒரு 5 வயது அல்லது 3 வயது குறைந்தவர்களுக்கு திருமணம் முடிப்போம். நபி அவர்கள் அதுபோல ஒரு 3 வயதோ 5 வயதோ தன்னை விட குறைந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடித்திருந்து அவர்களுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுத்து எனக்கு பின்னால் இதையெல்லாம் மக்களுக்கு கற்பித்து விட்டு வா என்று சொல்லி இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? நபி அவர்கள் மரணிப்பார்கள். 2-3 வருடங்கள் இவரும் மரணித்து போய்விடுவார். அந்த இல்மு அவர்கள் போய்விடும். ஆனால் இந்த தனக்கு பின்னால் வருகிற காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் எண்ணிக்கை ஹலீஃபாக்குடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் விரிவடைந்து கொண்டே போகிறது. இஸ்லாத்திற்கு ஆண்களும் பெண்களும் வருகிறவர்கள் பாதி பேர் பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த சட்டங்கள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படியானால் கொஞ்ச காலம் இருந்து அதை பணி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி வேண்டும் என்கிற தூரநோக்கு சிந்தனையில்தான் அல்லாஹ் இவர்களை முடித்து வைத்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரி 11வது ஆண்டு மரணமடைந்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகி 58வது ஆண்டு மரணமடைந்தார்கள். நபி அவர்களுக்கு பின்னால் இந்த சேவையை 48 ஆண்டு காலம் செய்தது மட்டுமல்ல, தன்னை போல பல ஆசிரியர்களை இந்த உலகத்திற்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிற, சட்டங்களை சொல்லிக் கொடுக்கிற பல்வேறு ஆசிரியர்களை உருவாக்கிவிட்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த காரணத்திற்காகத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை, அந்த சிறு வயது பெண்மணியை நபி அவர்கள் திருமணம் முடித்து வைத்தானே தவிர, நபி அவர்களுக்கு உடல் சுகத்துக்காக அன்னை ஆயிஷாவையோ இல்லை வேறு பெண்மணியையோ அவர் திருமணம் முடிக்கவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேராஜுக்கு சென்று சுவரக்கத்துக்கு போய் அங்கு ஹூரின் இன்கள், சுவனத்து கண்ணழிகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஹூரின் இன்களை பார்த்து அவர்கள் மீது ஆசைப்படாத நபியா இந்த உலகத்து பெண்களை பார்த்து ஆசைப்பட்டு போகிறார்கள்? அப்படி ஒரு தேவை நபிக்கு இருக்கவா செய்தது என்றால் அப்படி ஒரு தேவை நபி அவர்களுக்கு இருக்கவே இல்லை. பிரியாணி சாப்பிட்டவன் பழைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டான். ஹூரினை பார்த்தவர்கள் இந்த உலகத்து பெண்களை ரசிக்க மாட்டார்கள். அதுபோல தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நிலையும் அதுதான் சகோதரர்களே. ஆனால் தனக்கு பின்னால் இந்த பெண் சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட, அதுபோல பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட இந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மக்களிடத்தில் பரவலாக போய் சென்று அடைகிற வரைக்கும் தனக்கு பின்னால் இதுபோல பணி செய்கிற ஒரு நபர் தேவை. அது குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாக, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, தாம்பத்தியம் சம்பந்தமாக, மாதவிடாய் சம்பந்தமாக, இதுபோல அசல் சட்டங்கள், கிளை சட்டங்கள் இவை எல்லாம் போய் எல்லோருக்கும் சேர வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி மூக்கு கற்றுக் கொடுத்து அவரைத்தான் சொல்ல வைக்க முடியுமே தவிர தங்கச்சியிடத்திலேயோ அக்காவிடத்தை சொல்லி இதையெல்லாம் சொல்லுங்கள் சொல்ல முடியாது. அதனால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிந்தனை, இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்து கொண்ட எந்த ஒரு திருமணமும் உடல் சுகம் சார்ந்தது அல்ல என்பது நமக்கு தெளிவாகும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு மாதரசியாக அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இன்னும் அவர்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் இப்போதைக்கு இது போதுமானது. அது சம்பந்தமான தகவலை அதிகமாக கேட்க விரும்புகிறவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பொருட்டால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொள்வானாக. அவர்கள் இஸ்லாத்திற்கு எப்படி நீண்ட நெடிய காலம் இருந்து பணி செய்தார்களோ அதுபோல் நாம் பணி செய்வதற்கு அல்லாஹ் நம்மையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அவர்களை பொருந்தி கொண்டது போல அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சகோதரர்களே, ஹஸரத் பிறந்தகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய தேநீராகவும் தண்ணீராகவும் ஸ்வீட்டாகவும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா நலவளங்களையும் கொடுத்து வாழ்வாங்க வாழச் செய்வானாக. ஹஜ்ரத் எதை பேசினார்களோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக பல வகையிலும் நமக்காக முயற்சி எடுத்து பொருளாதார உதவி, எல்லா உதவியும் செய்து ஆலோசனை தந்த அந்த சகோதரருக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து
இதுபோல தீன் பணிக்காக அவர்களை அதிகம் அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அவர்களும் அவருடைய குடும்பமும் குதூகலித்து வாழச் செய்வானாக. இந்த வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் 28வது பிறை அன்று சதீதுத்தீன் பாக்கவி, தமிழகத்திலே மிக பிரபலியமான பேச்சாளரும் எல்லோரும் அறியப்பட்ட சதீதுத்தீன் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. நேற்று அது கன்ஃபார்ம் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அனைவரும் வருகை தந்து ஹஸ்ரத் அவருடைய பேச்சை கேட்டு நற்பெயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 27ஆம் கிழமை நிகழ்ச்சி இருக்குது. ஹஸ்ரத் அவர்கள் பேசுவார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் தஸ்பீஹ் நபில் தொழுகை திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். அதல்லாமல் முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், கடைசி 10 யாராவது இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இங்கே நம்மை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஹர் உணவு இலவசமாகவும் நோன்பு திறப்பதற்கும் நாம் இந்த கோட்டைப்பள்ளியில் ஏற்பாடு செய்கிறோம். யாராவது இருக்கக்கூடிய சகோதரர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டு இன்ஷா அல்லாஹ் யூசுப் ஹக்கலி அவருடைய யூசுப் ஷா அல் ஹாஃபில் அவருடைய துவாவுடன் நடைபெறும் இன்ஷா. الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدام كلا. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم اجعلنا بالإيمان كاملين ولفرائضك مؤدين وللصلاة حافظين وللزكاة فاعلين ولما عندك طالبين ولعفوك راجين وبالهدى متمسكين وعن اللغو معرضين وفي الدنيا زاهدين وفي الآخرة راغبين وبالقضاء راضين وللنعماء شاكرين. وتحت لواء حبيبك ونبيك وصفيك محمد صلى الله عليه وسلم يوم القيامة لائذين وإلى الحوض واردين ومن سندس واستبرق متلابسين ومن حور عين متزودين ومن طعام الجنة آكلين ومن لبن وعسل مصفى شاربين بأكواب وأباريق وكأس من معين مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من أشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء وأمناء وخلصاء فاجعلنا يا إلهنا من عتقائك وطلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل